போர் எப்ப வேணா வரலாம். மே 7ஆம் தேதி ஒட்டுமொத்த இந்தியாவும் போர் பயிற்சி ஒத்திகையில ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே 7ஆம் தேதி சைலண்டா சம்பவம் பண்ண இந்தியன் ஆர்மி. அடேங்கப்பா, பாகிஸ்தானையே திசை திருப்பி திருநெல்வேலி அல்வாவையே தூக்கி கொடுத்திருக்காங்களே. ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த இந்திய படை இந்த ட்விஸ்ட எதிர்பார்க்கவே இல்லையப்பா. காஷ்மீர்ல இருக்கிற பகல்காம்ல கடந்த மாசம் நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த உலகத்தையே உழுக்குனுச்சு. அதனால 26 அப்பாவி உயிர்கள் அநியாயமா இந்த உலகத்தை விட்டே போனாங்க. அதன் விளைவா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய போர் பதற்ற சூழலும் ஏற்பட்டுச்சு. ஆமா, சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து, அட்டாரி வாக எல்லை மூடல் அப்படின்னு பல பாதிப்புகள் ஏற்பட்டு இல்லையா. அதனால போர் பதற்ற சூழலும் ஏற்பட்டுச்சு. இதனால இந்தியா எப்போ பதிலடி கொடுக்கும் அப்படின்னு எல்லாருமே காத்திருந்தாங்க. அந்த ஒரு சமயத்துல மே 7ஆம் தேதி ஒட்டுமொத்த இந்தியாவும் போர் பயிற்சி ஒத்திகையில ஈடுபடணும் அப்படின்னு மத்திய அரசும் அறிவுறுத்திருந்தாங்க. இதுக்காக ஆவடி, விமான நிலையம் உள்ளிட்ட 4 இடங்கள்ல போர் பயிற்சி ஒத்திகை நடைபெற இருந்ததாகவும் கூறப்பட்டுச்சு. அதே ஒரு சமயத்துல பல ஐடி கம்பெனிலையும் லீவும் விட்டுருந்தாங்க. இந்த ஒரு சூழல்ல தான் செம்மையான ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருக்காங்க இந்தியன் ஆர்மி. என்னப்பா சொல்ற அப்படின்னா, ஆமாங்க, நம்ம எல்லாருமே இங்க போர் பயிற்சி ஒத்திகையில ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வேளையில நள்ளிரவு நேரத்துல அதே நாள்ல செம்மையான சம்பவம் பண்ணிருக்காங்க. ஆமா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல 9 இடங்கள்ல அவங்க தாக்குதல் நடத்திருக்காங்க. பாருங்களேன், நம்ம இந்தியா இன்னைக்குதான் ஒத்திகையில ஈடுபட போறதா பாகிஸ்தான திசை திருப்பி தரமான அல்வாவை, அதுவும் இல்லாம திருநெல்வேலி அல்வாவையே தூக்கி கொடுத்திருக்காங்க.